இன்னைக்கு நம்ம சப்பாத்திக்கு ஆப்டான ஹோட்டல் ஸ்டைலில் வெஜிடபிள் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஹோட்டல் ஸ்டைலுன்னு தான் சொல்லியிருக்கேன், ஆனால் நம்மளோட ஸ்டைலும் கூட இருக்குது. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. நம்ம சின்னதாக ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துருக்கோங்க. இதில் நம்ம 100 கிராம் அளவுக்கு கேரட் பீன்ஸ் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல இதோட சேர்த்திடலாம். இது பச்சை பட்டாணி சீசனுங்கிறதுனால எனக்கு ஃப்ரெஷ்ஷாகவே பச்சை பட்டாணி கிடச்சிது. அதனால ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி இது கூடவே சேர்த்தி இப்போ இது வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்க்குறேன், ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க கிடையாது. இப்போ இதை வந்து ஒரு 2 விசில் போல் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம ஓப்பன் குக் பண்ணாலும் பரவாயில்ல, ஆனால் டைம் இல்லைங்கிறதுனால நான் இங்கே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்ததாக இந்த ஒயிட் குருமாவுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜார் எடுத்துருக்கோம். அதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவை முதல்ல இதோட சேர்த்திடலாங்க. அடுத்ததாக நம்ம இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் ஒரு 8 முந்திரியும் இது கூட சேர்த்திடலாம். முந்திரி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு பட்டை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இது கூட சேர்த்திடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒயிட் குருமாங்கிறதுனால நம்ம வரமிளகாய் தூளோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால காரத்திற்கு முதல்ல நம்ம இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு குறுமிளகு இது கூட சேர்த்திடலாங்க. அடுத்ததாக 3 லவங்கம் இது கூடவே சேர்த்திடலாம். கூடவே 3 பச்சை மிளகாவும் நான் இது கூட சேர்த்திடுறேங்க. இது பார்த்திங்கன்னா காரமாக இருக்கிறதுனால நான் 3 சேர்த்திருக்கேன். உங்கள் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற போல் நீங்கள் மிளகாவை கூட்டி குறைச்சி சேர்த்திக்கலாம். இல்லாட்டி நம்ம தாளிக்கும் போது கூட ஒரு 2 மிளகாவை சேர்த்திக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2-3 சேர்த்தா போதுமானது. இப்போ நம்ம தண்ணி தெளித்து நல்ல ஒரு மையாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வலுவலுன்னு அரைச்சா போதுமானது. அடுத்ததான் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துருக்கோம். கடாய் நல்லா சூடானதும் நான் இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு இந்த எண்ணெயில் சேர்த்திடலாம். இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது கூடவே சேர்த்திடலாங்க. கூடவே ஒரு பிரிஞ்சி இலையும் கட் பண்ணி இது கூட சேர்த்திடலாங்க. ஃப்ளேவருக்காக நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நம்ம இந்த குருமாவுக்கு. அடுத்ததாக நான் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் இல்லைங்க, பெரிய வெங்காயம் தான் இருக்குங்கிறதுனால ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கிறேன். அதுவும் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான், ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் கிடையாது. இப்போ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி கொடுத்துடலாங்க. அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் இது கூடவே சேர்த்தி நல்லா இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி கொடுத்துடலாங்க. உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுது இல்லை அப்படின்னா நம்ம மசாலா அரைக்கும் போதே கொஞ்சமாக இஞ்சியும் ஒரு 2-3 பல் பூண்டும் சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இஞ்சி பூண்டு இந்த எண்ணெயில் வதக்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டும் மனமும் கொடுக்குங்க. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய் விழுதை இது கூட சேர்த்திடலாங்க. இப்போ இதையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஃப்ளேமை நம்ம மீடியம் சிம்மில் வச்சு தாங்க வதக்கணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம முந்திரி சேர்த்திருக்கிறதுனால டக்குன்னு அடி பிடிச்சிக்கும். அதுக்காக தான் நம்ம ஃப்ளேமை மீடியம் சிம்மாக பண்ணிவிட்டு வதக்கி கொடுக்கறது. இப்போ இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுக்கலாங்க. சப்போஸ் முந்திரி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே தப்பு இல்லைங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு 2-3 பொட்டுக்கல்லை சேர்த்து அரைச்சிக்கோங்க. அது அந்த கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். முந்திரி சேர்க்கும் போது ஒரு நல்ல ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சராக டேஸ்டியாக க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம முந்திரி சேர்க்கறது. முந்திரி இல்லாட்டாலும் தப்பு ஒன்றும் இல்லை. அடுத்ததான் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா சின்னதாக தக்காளி ஒன்று எடுத்து ரஃப்பாக கட் பண்ணியிருக்கோம். ரொம்ப பொடியெல்லாம் கட் பண்ண கிடையாது. அதுவும் இந்த மசாலாவோடவே சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுறலாங்க. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சும் விடக்கூடாது, நல்லா அரைச்சும் விடக்கூடாது. இது போல் பீசஸாக தான் இருக்கணும். அதுவும் இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப கொலையெல்லாம் வதக்க விடாதுங்க, லைட்டாக வதக்குனா போதும். இப்போது நம்ம வேக வச்சுருக்க இந்த கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து இந்த தண்ணியோடவே சேர்த்தியே இந்த மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. ஏன் வந்து தக்காளியை நல்லா அரைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் குருமா. நம்ம தக்காளியை அரைச்சி விட்டுட்டோன்னா அப்புறம் அது ரெட் குருமாவாக மாறிடும், நல்லா இருக்காது. இந்த தக்காளி பார்த்திங்கன்னா லைட்டாக வதக்கும் போது அந்த தண்ணியோட வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும், நமக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும், ரெண்டாவது வந்து கலரும் மாறாது.
சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி சீசனுங்கிறதுனால நமக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடச்சிருக்குங்க. சப்போஸ் வந்து பச்சை பட்டாணி சீசன் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கிராசரியில எல்லாம் பார்த்திங்கன்னா காஞ்ச பச்சை பட்டாணி இருக்கும். அது நம்ம நைட்டே ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து ஒரு 2 விசில் போல் வேக விட்டு எடுத்து சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இது கூடவே சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதங்கி பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இது ஓவராக குக் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் குக் ஆனால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம குருமாக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது சப்பாத்திக்காக பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும். அதனால நான் அளவாகவே தண்ணி சேர்த்திக்கிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து வெஜிடபிள்ஸும் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். இந்த மசாலாவும் பார்த்திங்கன்னா எண்ணெயிலேயே நல்லா வதக்கியும் விட்டுருக்கோம். அதனால் ஓவராக குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதனால் நான் கம்மியாகவே தண்ணி சேர்த்திக்கிறேன். இப்போ மூடி போட்டு ஒரு 8-10 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போது இதில் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாங்க. பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவோடு சேர்த்து ஒரு தடவை நல்லா குக்காகி வரப்போகுது. நல்ல மணமாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. இப்போ கடைசியாக ஒரு சின்னதாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி தழை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாங்க. லைட்டாக சேர்த்திக்கலாம். புதினா பார்த்திங்கன்னா ரொம்ப டாமினேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஒரு ஈர்க்கு அளவுக்கு மட்டும் புதினாவும் ஒரு 2 ஈர்க்கு அளவுக்கு கொத்தமல்லி தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்திட்டு திரும்ப ஒரு 2 நிமிஷம் போல் மட்டும் மூடி விட்டு எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா நல்ல மணமாக டேஸ்ட்டாக சூப்பரான வெஜிடபிள் ஒயிட் குருமா ஹோட்டல் ஸ்டைல்லையே ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம செய்த இந்த ஒயிட் குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.